சத்குருவே சரணம். எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் நல்ல மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்யோன்யமாக நல்ல சுகமாக 100 வருஷம் ஹாப்பியாக வாழ்வாங்க அப்படின்னு நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் காலபுருஷ தத்துவம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். மேஷம் ராசிக்காரர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, துலாம் கன்னி ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. ரிஷபம், தனுசு, மிதுனம், கும்பம், மேஷம் ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. கடகம், சிம்மம், மீனம் ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. அதே மாதிரி கன்னி, ரிஷபம், கும்பம் ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. அதே மாதிரி துலாம், மிதுனம், விருச்சிகம், அதே மாதிரி விருச்சிகம், கும்பம், ரிஷபம், தனுசு, சிம்மம், கடகம், மகரம், கடகம், மேஷம் ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. கும்பம், மகரம், கன்னியை திருமணம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனம், மிதுனம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்வது நல்லது. எதுக்காக தெரியும்னா, இந்த ராசிக்கு இந்த ராசி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும், எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும், இவர்களுக்குள்ள பிரிவினையே வராது, நீண்ட நாட்கள் நல்ல அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க. திருமண வாழ்க்கை, ஏன்னா திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். திருமணம் சொர்க்கத்தில் நீக்கப்படுகிறது. வாழ்க்கையே சொர்க்கமாக, திருமண வாழ்க்கை சொர்க்கமாக அமைய வேண்டும். அப்போ திருமணம் பண்ணோன்னா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க, கோயில் குளம் போவாங்க, நல்ல புதிய ஆடைகள் வாங்குவாங்க, இடங்கள் வாங்குவாங்க. ஒரு மனைவி மந்திரியாக இருந்து எல்லா வகையிலும் அவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமணத்தில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் செய்த அவ்வளவு புண்ணியங்களும் அவ்வளவு யோகங்களும் தாலி கட்டணுன்னு கணவனுக்கு வந்து சேர்ந்துடும். அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அதுவரை சுமாராக இருந்த அந்த கணவனுடைய ஜாதகம், இந்த மனைவியினுடைய யோகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு அந்த மணமகனுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும், புதிய இடங்கள் வாங்குவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கை நகரும். ஆக இவைகளை கவனமாக பார்த்து சேர்க்கணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.